ஆண்டவர் நிச்சயம் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து செய்வார். நம்பிக்கையோடு நாம் இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். துவக்கம் அற்பமாயிருந்தால், நீங்கள் ஒரு சிறிய தொழில் செய்தால் கூட, சிறிய காரியங்களை செய்தாலும் அது அற்பமாக இருக்கலாம். எல்லாரும் உங்களை பார்க்குறவங்கெல்லாம் எள்ளி நகையாடுற மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை சரியான விதத்தில் ஆண்டவர் அழகாய் நடத்தி செல்லுவார், ஆசீர்வதித்து பெருகச் செய்வார். பிரியமானவர்களே, நம்முடைய முடிவை பார்க்கும் பொழுது அது மிகுந்த சம்பூரணம்னா அதில் குறையில்லை, பழுதில்லை, எல்லாம் திருப்தியாக இருக்கிறது, எல்லாருக்குமே அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து தருவார். இதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிற, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய், நீதிமான்களாய் தொடர்ந்து வாழ வேண்டும். ஏன்னா யோபு தன்னோட உத்தமத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். எந்த பிரச்சனைனாலும் அவனோட மனம் தளரவே இல்லை. கிறிஸ்துவை விட்டு ஒருவரும் அவனால் பிரிக்கவே முடியல. நண்பர்கள் வந்தாங்க, மனைவி வந்தாங்க, சுற்றம் சூழல் இருக்கிற எல்லாரும் வந்தாங்க. இனி வாழ்ந்த எண்ணத்துக்கு, ஏன்னா எல்லாம் போயிட்டு, அதனால அப்படி அவங்கள கார்னர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் யோபு தன்னோட உத்தமத்தில் உறுதியாக இருந்தார். நம்பிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். முடிவை தருகிற தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படி பெருத்த ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் ஒரு சின்ன காரியம் தான் செய்யலாம், ஆனால் உண்மையாக செய்யுங்க, சிறப்பாக செய்யுங்க, கர்த்தருக்கு பயந்து செய்யுங்க, ஆண்டவரை நோக்கி தினமும் ஜெபித்து செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ப்ளஸ் பண்ணுவார். முடிவை பார்ப்பீங்கன்னா அது நீங்கள் நினைத்திராத முடிவாக இருக்கும். கர்த்தர் தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பலமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை துதித்து பாடி ஜெபிக்கலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புது கிருபை தாரும் ஆண்டவரே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரப்புகிறவர், நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண முடியாது. முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள், பெருக வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள், ஒரு சிறிய துவக்கம் அப்பா, ஆனால் அது பெருத்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்தருளும். முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும், பூரணமாக இருக்கட்டும். கர்த்தர் அதை செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. அவர்கள் இலக்கரித்து போன நாட்கள், ஆண்டவரே, தோற்று போன நாட்கள் எல்லாம் மாறட்டும்.
இனி அவர்கள் புது கிருபையால் நடத்தப்படுவார்களாக, புது பலத்தால் நடத்தப்படுவார்களாக, புதிய தரிசனமும் பலனும் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கும், நன்மைகள் திரட்சியாய் உண்டாகட்டும். இப்படி செய்கிறதற்காக நன்றி. இதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களும் மாறி போகட்டும். தேவரீர் உடைய பிள்ளைகளை பெருகச் செய்வீராக. அற்பமாய் எண்ணப்பட்ட உடைய பிள்ளைகள் சம்பூரணமாய், ஆமென், மிகுந்த மகிழ்ச்சியாய் அவர்களை ஆசீர்வதித்து நிறைய செய்வீராக. எல்லாவற்றையும் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.